வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மாமா டியூஷன் எடுக்க நீங்க போகக்கூடாதுன்னு சொன்னீங்கல்லன்னு ராஜு கேட்க, ஆமாப்பா ஆமாப்பா இனிமே டியூஷன் எடுக்க வீட்டில் நான் வரமாட்டேன்னு உன்னை சொல்லக்கூட சொன்னேன் தானேப்பாங்கிறாரு பாண்டியன். ஆனா மாமா நான் அவங்ககிட்ட அப்படி சொல்லல மாமான்னு ராஜு சொல்ல அதிர்ச்சி ஆகுறாரு பாண்டியன். திரும்ப வருவேன்னு தான் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன்னு அழுத்தமா சொல்றாங்க ராஜு. திரும்ப வருவேன்னு சொன்னியா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்டிருக்காரு பாண்டியன். ஏம்மா ராஜு, அம்புட்டு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அப்புறமும் டியூஷன் எடுக்க வருவேன்னு சொல்லிட்டு வந்திருந்தீன்னா அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு பழனி. சும்மாவே இருக்க மாட்டியா நீன்னு பழனி கேட்க, சித்தப்பா நான் பேசி முடிச்சுக்கிறேன்னு பாவமா கேட்கிறாங்க ராஜி. நானும் படிப்பை முடிக்கல, கதிரும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். ஆனா எங்க சூழ்நிலை முதல்லயே கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்னதான் காரணம் சொன்னாலும் அது தப்புதான். அந்த தப்பை இனிமே திருத்தவும் முடியாது அப்படின்னு ராஜு பேசிட்டு இருக்க கோமதி ஒரு பக்கம் பயந்து போய் ஐயோ இவ வேறன்னுட்டு இருக்காங்க. ஆனா மேல மேல தப்பு பண்ணாம இருக்கலாம் இல்ல மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். என் செலவை பாத்துக்கோங்க, என்ன படிக்க வைங்கன்னு கேட்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படி கேட்கறது நியாயம் இல்லைன்னு கதிர் நினைக்கிறாரு. அதனால வேலைக்கும் போறாரு. உங்க பையன் கதிரே அப்படி நினைக்கும் போது இந்த வீட்டுக்கு வாழ வந்தவனா நான் அப்படி நினைக்கிறது மட்டும் எப்படி மாமா தப்பாகும் அப்படின்னு ராஜு சொல்ல, ஏமா உனக்கும் சேர்த்து தானே கதிர் வேலை பாக்குறான் அப்படின்னு பழனி கேக்குறாரு. ஏதாவது ஒரு இடத்துல நிரந்தர வேலை பாக்குறாரா இல்ல லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாரா? இல்லையே, தினமும் மணிக்கணக்கா சாப்பாடு டெலிவரி பண்றாரு. நைட்டு பூரா தூக்கமே இல்லாம வண்டி ஓட்டுறாரு. அந்த காசு வீட்டுக்கும் கொடுத்து அவர் செலவையும் பார்த்துக்கிட்டு ஏன் செலவையும் பார்க்கணும்னா எம்பிட்டு கஷ்டம். சரியா சாப்பிடாம தூங்காம உடம்ப வருத்திக்கிட்டு சம்பாரிச்சு கொண்டு வர்ற காசுல சந்தோஷமா வாழ என் மனசுக்கு பிடிக்கல, என் மனசாட்சி உறுத்துதுன்னு ராஜு சொல்ல, என்னப்பா ராஜு இப்படிலாம் பேசுறேன்னு பாண்டியன் சொல்ல, மாமா ஒரு நிமிஷம் இருங்க நான் பேசி முடிச்சிடுறேன் அப்படிங்கிற ராஜு. கதிர் பாரத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், அதுக்கு கதிர் ஒத்துக்கல. சரி நான் ஒரு பாரமா இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே மாமா, யாரும் கஷ்டப்படக்கூடாது. இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு கேட்குறேன், நீங்க கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா அத்தை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா மாமா? ஏதாவது பண்ணி உங்களுக்கும் உதவணும்னு தானே நினைப்பாங்க. அதே மாதிரி நானும் நினைச்சா என்ன மாமா தப்பு அப்படின்னு ராஜு கேட்க, பாண்டியனால பதில் சொல்ல முடியாது. கோமதி பாண்டியனும் ஒரு தடவை பாத்துக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு போறது தப்புன்னு சொல்ற அந்த காலத்து ஆள் நீங்க இல்லைங்கிறது எனக்கு தெரியும் மாமா. மீனாக்கா வேலைக்கு போறத கூட நீங்க பெருமையா தான் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன மட்டும் ஏன் மாமா வேலைக்கு போக வேணாம்னு சொல்றீங்க? எங்க வீட்டுல இருக்கவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னா ஏன் மாமா அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா? இந்த டியூஷன் விஷயம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு சண்டை போட தான் போறாங்க. அவங்கள பத்தி யோசிச்சு என்னை பத்தி யோசிக்காம விட போறீங்களா மாமா? என்ன குற்ற உணர்ச்சியிலேயே வைக்க போறீங்களா? சொல்லுங்க மாமான்னு கேக்குறாங்க ராஜி. பாண்டியன் என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கப்ப மாமான்னு மீனா ஏதோ சொல்ல வர்றாங்க. அக்கா தப்பா நினைக்காதீங்க அக்கா, இந்த தடவை எனக்காக நானே பேசுறேனே அப்படின்னு ராஜு சொல்ல, சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு ஒதுங்கிக்கிறாங்க மீனா. மாமா ஒரு தடவை நாம பேசிட்டு இருக்கும் போது நீங்க சொன்னீங்க மாமா, அடுத்தவங்களுக்கு பணங்காசு கொடுக்கறத விட வேற ஏதாவது உதவி செய்யறத விட பெரிய விஷயம் படிப்பு சொல்லி கொடுக்கறதுன்னு. அதை தானே மாமா நான் செஞ்சேன். 2 பசங்களுக்கு படிப்பு தானே நான் சொல்லி கொடுத்தேன். நான் சொல்லாம போனது தப்புதான் மாமா. ஆனா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா உங்களை மரியாதை குறைவா நடத்தணும்னா எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. சொல்ல பயமா இருந்தது மாமா. சொன்னா நீங்க போக விட மாட்டீங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் சொல்லல. ஆனா என்ன காரணம் சொன்னாலும் நான் செஞ்சது தப்புதான் மாமா. செஞ்ச தப்ப மறுபடியும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பேசி முறையா பெர்மிஷன் வாங்கி டியூஷன் எடுக்க போகணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன் மாமா, என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது, குறிப்பா கதிர் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ராஜு சொல்ல, பாண்டியன் கதிரை பாக்குறாரு. பழனி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு ராஜிய. டியூஷன் எடுத்தா எனக்கு நிறைய காசெல்லாம் வரப்போறது இல்ல மாமா. எனக்கு ஃபீஸ் கட்டுற அளவுக்கு நோட் புக் வாங்குற அளவுக்கு காசு வரும். அதை விட அதிகமா கதிரை கஷ்டப்படுத்தலைங்கிற திருப்தி எனக்கு வருமாமா. அதை விட அதிகமா கதிரை கஷ்டப்படுத்தலைங்கிற திருப்தி எனக்கு வருமாமா. அதுக்காகவாவது நான் டியூஷன் எடுக்கிறேன் மாமா. படிச்சு முடிக்கிற வரைக்குமாவது இந்த வேலையை செய்ய எனக்கு பர்மிஷன் கொடுங்க மாமா. ப்ளீஸ் மாமா ப்ளீஸ்னு கையெடுத்து கும்பிடுறாங்க ராஜி. அவங்களோட மன உளைச்சல் உணர்ச்சி நம்மளுக்கே புரியுது. எல்லாத்தையும் விட சுயமரியாதை ரொம்ப முக்கியம் தானே மாமா. இந்த சுயமரியாதையை காப்பாத்திக்க தானே யாரையும் சார்ந்து இருக்காம உங்க காலில் நீங்க நிக்கிறீங்க. நானும் அதே தான் மாமா நினைக்கிறேன். அதானே மாமா உங்களுக்கும் பெருமை எனக்கும் பெருமை. தயவு செய்து மாட்டேன்னு சொல்லாம எனக்கு பர்மிஷன் கொடுங்க மாமா. ஒருவேளை நீங்க இதை வேணான்னு சொல்லிட்டா உங்களுக்கு தெரியாம நான் டியூஷன் எடுக்க போவேன்ல நீங்க நினைக்கவே வேண்டாம். அந்த தப்பை நான் மறுபடியும் செய்யவே மாட்டேன் மாமா. உங்க அனுமதியோட கெத்தா போய் நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாமா.
ப்ளீஸ்னு மறுபடியும் கையெடுத்து கும்பிடுறாங்க ராஜி. கோமதிய கண்ணுல கண்ணீரோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் உங்களை நம்ம குடும்பத்தை பெருமைப்படுத்தணும்னு தான் பாப்பேனே தவிர ஒரு காலமும் நான் தலைகுனிய வைக்க மாட்டேன். அந்த நம்பிக்கையோட எனக்கு அனுமதி கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு பாண்டியனையே பார்த்துட்டு இருக்காங்க. மீனாவும் பாக்குறாங்க. எல்லாரும் பாண்டியனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தொண்டைய செருமிக்கிற பாண்டியன் சரவணான்னு கூப்பிட அப்பாங்கிறாரு அவரு. வேலைக்கு கிளம்பலையான்னு கேட்க கிளம்பணும்ப்பாங்கிறாரு அவரு. நேரமாச்சேடா போய் கிளம்புங்கிறாரு பாண்டியன். எல்லாரும் நாம என்ன பேசிட்டு இருக்கோம், இவ என்ன பேசிட்டு இருக்கா, இவர் என்ன இப்படி பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி பாக்குறாங்க. அடுத்து ராஜ்ய ஒரு பார்வை பாக்குற பாண்டியன், டேய் செந்தில், டேய் பழனி, நேரமாச்சு வாங்கடா கடைக்கு போலாங்கிறாரு. என்ன இது, நம்ம இவ்வளவு தூரம் கேட்டேன், இவர் ஒண்ணுமே சொல்லாம போறாருன்னு ராஜு பார்த்துட்டு இருக்க. எல்லாரும் பாண்டியனையே பார்த்துட்டு இருக்காங்க. பழனி ராஜிய ஒரு பரிதாபமான பார்வை பார்த்துட்டு டீப்பாயில இருக்க பேக் எடுத்துட்டு பின்னாடியே போக செந்திலும் போறாரு. சரவணனும் எழுந்திரிச்சிடுறாரு. என்னப்பா நீ இப்படிலாம் பேசுற, எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு, நீ வருத்தப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு சரவணன் அங்கிருந்து போயிடுறாரு. அண்ணி கண்டிப்பா நீங்க டியூஷன் எடுக்க போவீங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் போயிடுறாங்க. எந்த பதிலையும் சொல்லாம கிளம்பி போவாருன்னு நினைச்சேன், அதே மாதிரி நடந்துச்சு. நான் போய் வாசல்ல பாத்துட்டு வரேன் அப்படின்னு கோமதி சொல்ல, எதுக்கு அத்த, பேசாம உள்ள வாங்கங்கிறாங்க மீனா. இல்ல அவருன்னு கோமதி ஏதோ சொல்ல வர. அத்தை உள்ள வாங்கத்தன்னு சொல்லிட்டு மீனா கிச்சனுக்குள்ள போக கோமதியும் பின்னாடியே போறாங்க. அதுவரையிலும் அங்க நிக்கிற மயிலும் அவங்க திரும்பி அவங்க ரூமுக்கு போறாங்க. இப்போ ராஜியும் கதிரும் மட்டும்தான் அந்த ஹால்ல நிக்கிறாங்க. ரொம்ப வருத்தமா நிக்கிற ராஜு ஒரு எட்டு போறதுக்காக திரும்புறாங்க. திரும்பி வந்து கதிரை பாக்குறாங்க. நான் ஏதாவது அதிகமா பேசிட்டேனா, நான் பேசின விதம் எதுவும் தப்பா இருந்துச்சா, ஒருவேளை நான் பேசின விதம் தப்பா இருந்தாலும் நான் பேசின விஷயம் தப்பு இல்லைல்ல, எனக்காக நான் தானே நிக்கணும் அப்படின்னு ராஜு தயங்கிக்கிட்டே கேட்க, நீ பேசின விஷயமும் தப்பு இல்ல, நீ பேசின விதமும் தப்பு இல்ல, நீ ரொம்ப சரியாதான் பேசின, உன் மனசுல நீ என்ன நினைச்சியோ அதை தெளிவா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணின. என்ன ஒண்ணு, அப்பா கிட்ட பேசுற கஷ்டத்தை உனக்கு கொடுக்காம நானே பேசியிருக்கணும்னு எனக்கு இப்ப தோணுதுங்கிறாரு கதிரு. நான் பேச போய் மாமா முழுக்க கேட்கவாவது செஞ்சாரு, நீ பேசியிருந்தா அம்புட்டுதான், முதல் வார்த்தை பேசும்போதே பழியர்னு ஒன்று வச்சுட்டு போயிருப்பாரு அப்படின்னு ராஜு சொல்ல, அது என்னமோ நியாயம்தான், எனக்கெல்லாம் இப்படி நிதானமா கோர்வையா பேச வராது, படபடன்னு பேசிடுவேங்கிறாரு கதிரு. என்னதான் நிதானமா கோர்வையா பேசினாலும் மாமா எந்த பதிலுமே சொல்லலையே, போனோம் போகாதனோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாங்கிறாங்க ராஜி. போகாதுன்னு சொன்னா நீ சும்மா இருந்திருப்பியா அப்படின்னு கதிர் கேட்க, அது எப்படி இருப்பேன், மறுபடியும் பேசுவேன் அப்படின்னு ராஜு சொல்ல, அதுக்கான அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன், உன்னை பாத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா வேலைக்கு போகணும்னு நீ ஒரு முடிவு எடுத்துட்டா அதை நீ செஞ்சுதான் ஆகணும், யாருக்காகவும் அந்த முடிவை நீ மாத்திக்க கூடாது, நீ உன் மனசுல பட்டதை தெளிவா சொல்லி இருக்கிற, பார்க்கலாம், என்கிட்ட விட்ட சவால்ல நீ ஜெயிக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு கதிர் கையை ஷேக் ஹேண்டாக நீட்ட. ராஜு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அவங்களும் ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாங்க. கதிர் அங்கிருந்து கிளம்ப அவங்களோட மொத்த கான்வர்சேஷனையும் படிக்கிட்டு நின்று கேட்டுட்டு இருந்த மயிலு வர்றாங்க. போயிட்டு இருக்க கதிரை ராஜு சந்தோஷமா பார்த்துட்டு நிக்கிறாங்க. பக்கத்துல வர்ற மயிலு, கதிர் தம்பியோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான் போல, என்ன பாக்குற, நீங்க ரெண்டு பேரும் பேசினதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், யார் கூட இருந்தாலும் இல்லாட்டியும் புருஷன் மட்டும் கூட இருந்தா போதும், ஒரு பொண்ணு என்ன வேணாலும் சாதிக்கலாம், அந்த விஷயத்துல நீ ரொம்ப லக்கி ராஜி அப்படின்னு ராஜியோட தோலை தொட்டு ஆறுதல் சொல்றாங்க மயிலு. கிச்சன்ல நிக்கிற கோமதி காதுல போனை வச்சுட்டு இருக்காங்க. மீனா அங்க வர, உன் மாமா போனை எடுக்க மாட்டேங்கிறாரு மீனா அப்படின்னு சொல்ல, அத்தை அவர் இன்னும் கடைக்கே போய் சேர்ந்திருக்க மாட்டாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாங்க மீனா. இப்படிதான் கதிர்ராஜ் கல்யாணம் பண்ணிட்டு வந்து போய் விறுவிறுன்னு போயிட்டாரு அப்படின்னு கோமதி சொல்ல, திருத்தம் திருத்தம் திருத்தமா சொல்லுங்கிறாங்க மீனா. கதிரும் ராஜியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப இல்ல, கதிருக்கும் ராஜுக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சப்போ அப்படின்னு மீனா சொல்லச்ச, மூச்சுக்கு முன்னொரு தடவை அதேவா சொல்லுவ அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும் போதே ராஜு வர்றாங்க. அவங்க பின்னாடி மயிலு வந்து நிக்கிறாங்க. இதோ பாரு, இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் உன் மாமா கிட்ட ஒரு விஷயமும் கேட்கறது இல்லைன்னு, கேட்டா இப்படிதான் ஏதாவது பண்ணி வைப்பாரு அவரு, அப்புறம் அவர் சம்மதிக்கலைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதுக்கு பயந்துகிட்டு தான் நான் எதுவுமே கேட்கறது இல்ல, இப்ப பாத்தியா அவர் எப்படி அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாருன்னு அப்படின்னு கோமதி கேட்க, மாமா எதுவும் சொல்லாம எங்கேயும் ஓடி போகலல்ல, கடைக்கு தானே போயிருக்காங்கங்கிறாங்க மயிலு. ஆமா, ஏன்டி எப்படி படபடன்னு பேசிட்ட அப்படின்னு கோமதி ராஜி ஆச்சரியமா பார்த்து கேக்குறாங்க. ஏன் அத்தை, ஒரு சின்ன விஷயம், அதுக்கு எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க, நீங்க எப்படிதான் 30 வருஷம் மாமா கூட குடும்பம் நடத்துனீங்களோ தெரியல அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ அவர் சாயங்காலம் வீட்டுக்கு வருவாருன்னு தெரியலையேடிங்கிறாங்க கோமதி. வீட்டுக்கு வராம காசி ராமேஸ்வரம்னு கிளம்பி போயிருவாங்களா என்ன அப்படின்னு மீனா சொல்ல, வாயை கழுவும் முதல்ல,
என் புருஷன் விறுவிறுவிறுன்னு எந்திரிச்சு போனாருல்ல, அதான் ஒரு மாதிரியா இருக்குங்கிறாங்க கோமதி. வீடுன்னா அப்படிதான் இருக்கும். ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்னொருத்தங்க இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. எல்லாரும் அந்த விஷயத்த பத்தி பேசி சண்டை போட்டு கடைசியில ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு மீனா சொல்ல. ஆனா நம்ம வீட்டுல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்க மாமா பேசுவாரு, நாங்க தலையாட்டுவோம் அப்படின்னு கோமதி சொல்ல. முதல் தடவையா ராஜி பேசியதுக்கு மாமா தலையாட்டட்டுமே, அதுக்கு என்ன இப்போன்னு மயிலு கேக்குறாங்க. மயிலு அவங்க ரூம்ல வந்து அழுக்கு துணியெல்லாம் எடுக்க வர்றாங்க. ரெடியா உட்கார்ந்துருக்க சரவணன் மயிலு, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவான்னு கேக்குறாரு. மயிலு என்னன்னு சொல்லுங்கிற மாதிரி பாக்க, இப்பெல்லாம் நீ என்னைய கண்டுக்கிறதே இல்ல அப்படின்னு சரவணன் சொல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு பதில் சொல்றாங்க மயிலு. அப்படிதான் மயிலு, நீ என்னைய சுத்தமா கண்டுக்கவே மாட்டேங்கிறேங்கிறாரு சரவணன். இல்ல, துவைக்கிறதுக்கு நிறைய துணி இருக்கு அதான் அப்படின்னு மயிலு சொல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ முதல்ல வந்து உட்காரு உட்காருன்னு அவர் பக்கத்துல இருக்க அழுக்கு துணியை நகர்த்திட்டு பெட்ல இடத்த காமிக்கிறாரு சரவணன். மயிலு சரவணனுக்கு எத்தால உட்கார. என்கிட்ட எதுவும் வித்தியாசமா தெரியலையா அப்படின்னு சரவணன் கேட்க. இல்லையே அப்படிங்கிறாங்க மயிலு. நல்லா பார்த்து சொல்லு அப்படின்னு சரவணன் கேட்க. தலையில என்ன வச்சிங்களோன்னு கேக்குறாங்க மயிலு. அதெல்லாம் என்னைக்கு வைக்கிறது தானே அப்படின்னு சரவணன் சொல்ல. பவுடர் போட்டிங்களோன்னு கேக்குறாங்க மயிலு. ஏன் முகம் பளிச்சுன்னு இருக்கா அப்படின்னு சரவணன் கேட்க. ஆமாங்கிறாங்க மயிலு. சரி, வேற எதுவும் வித்தியாசமா உனக்கு தெரியலையா அப்படின்னு தூண்டி துருவி கேட்கிற சரவணன். ஐயோ மயிலு, இந்த சட்டையை பாரு, இது உனக்கு ரொம்ப பிடிச்ச சட்டை. இந்த சட்டையை நான் போன தடவை பார்த்து போட்டப்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னியே அப்படின்னு சரவணன் கேட்க. ஆமா சொன்னேன்னு சமாளிக்கிறாங்க மயிலு. உனக்கு பிடிக்குமேனு தான் இந்த சட்டையை நான் மறுபடி போட்டிருக்கேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு சரவணன் கேட்க. நல்லா இருக்குங்கிறாங்க மயிலு. என்ன மயிலு, நீயே கண்டுபிடிப்பேன்னு நினைச்ச, எல்லாத்தையும் நானே சொல்ல வேண்டியதா இருக்குங்கிறாரு சரவணன் சலிப்போட. இல்ல, வேற ஏதோ யோசனையில இருந்தேன் மாமா, சரியா கவனிக்கலைங்கிறாங்க மயிலு. சரி, அடிப்பட்ட இடத்துல இப்ப எப்படி இருக்கு, வலி எதுவும் இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னு சரவணன் கேட்க. சரியாயிடுச்சுங்கிறாங்க மயிலு. வலியெல்லாம் எதுவும் இல்லைன்னு மறுபடியும் சரவணன் கேட்க. இல்ல அப்படின்னு மயிலு சொல்ல. அப்படின்னா ஒண்ணு பண்றியான்னு கேட்கிறாரு சரவணன். என்ன அப்படின்னு மயிலு கேட்க. மதியம் எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரியா ப்ளீஸ் அப்படின்னு சரவணன் கேட்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க மயிலு. உன் கையால நீ பரிமாற, அதை நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ரசிச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நீ எடுத்துட்டு வந்துரு மயிலு அப்படிங்கிற சரவணன் அவரோட ஆஃபீஸ் பேக் எடுத்துக்கிட்டு, என்னோட தங்க மயிலு, என்னோட செல்ல மயிலு, மதியம் பார்க்கலாம் பையனை அவங்களோட கன்னத்தை தடையெல்லாம் போட்டுச்சு கெஞ்சிட்டு கொஞ்சிட்டு வெளியே கிளம்புறாரு. மயிலு பெருசா எதுலையும் ஈடுபாடு இல்லாம அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடையில பழனி ஒரு கஸ்டமர் கிட்ட என்னென்ன வாங்குறப்பே ஒரு 5 கிலோ 10 கிலோன்னு வாங்கி வைக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு என்ன 100 கிராமா வாங்கிக்கிட்டு அப்படின்னு கேட்க. ஏன்பா 10 கிலோ கடுகு வாங்கி நான் என்னப்பா பண்ண போறேன் அப்படின்னு அவரு கேட்கிறாரு. ஆமா இல்ல, 10 கிலோ கடுகு வாங்கி ஒன்றும் பண்ண முடியாது தானே பழனி சொல்லிட்டு இருக்கப்ப அவர் பணத்தை கொடுக்குறாரு பழனி கிட்ட. பழனி மீதி சில்லறையை கொடுக்க அந்த கஸ்டமர் கிளம்பிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க செந்தில், தாத்தா மாம்ஸ் யார்கிட்ட எப்ப அடி வாங்க போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்ல. அவன் வாய்க்கு இன்னைக்கு வரல அடி வாங்காம இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு குமாரசாமி சித்தப்பா சொல்றாரு. என்ன சித்தப்பு அப்படின்னு பழனி ஒரு மாதிரி கேட்க. சரி, வீட்டுல நடந்ததை சொல்லுங்கிறாரு பெரியவரு. எங்க விட்ட அப்படின்னு செந்தில் கேட்க. கதிர் பொண்டாட்டி லா பாயிண்டா பேசிச்சின்னு சொன்னல அப்படின்னு குமாரசாமி சித்தப்பா சொல்ல. ஆமா அப்படி பேசிச்சு அந்த புள்ள, எனக்கே கை தட்டலாம் போல இருந்துச்சு, ஆனா அப்பா கைய உடைச்சிருவார், அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்ல. பழனி, உன் அண்ணன் பொண்ணு அவ்வளவு அருமையா பேசிச்சாம்ல, உண்மையா அப்படின்னு கேக்குறாரு சித்தப்பா. அதை ஏன் கேக்குறீங்க சித்தப்பு, எங்க அண்ணனுங்க பேசாம அந்த ராஜிய வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கணும், வாதாடி எல்லார் வாயையும் ஆளு புழக்க வச்சிருப்பா அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்கப்பே. சரினேன்னு போன்ல பேசிக்கிட்டே உள்ளர வராரு பாண்டியன். அனுப்பிச்சு விட்டுறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் சீட்ல உட்கார. அந்த பொண்ணு அங்க அவ்வளோ பேச்சு பேசுனுச்சு, அதுக்கு ஒரு பதிலும் சொல்லல, இங்க வந்து நம்மகிட்டயும் ஒன்னும் சொல்லல, ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கத பாருன்னு அப்பாவை பார்த்து செந்தில் சொல்ல. நீ இதை உங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டியது தானே அப்படின்னு பழனி சொல்றாரு. அப்பா செந்தில் கூப்பிட. என்னடான்னு கேட்குறாரு பாண்டியன். அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு செந்தில் சொல்ல. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்ட்டாங்கிறாரு பாண்டியன். பேக்கரியில் ஆர்டர் கொடுத்தாங்களே, அதை டெலிவரி பண்ணிட்டியா அப்படின்னு பாண்டியன் கேட்க. பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல. ஓகே, அப்போ சரிடா, நீ கேட்க வந்ததை கேளு அப்படின்னு பாண்டியன் சொல்ல. பாவம்ப்பா ராஜிங்கிறாரு செந்தில். யாரா இல்லைன்னு சொன்னான்னு பாண்டியன் கேட்குறாரு. அந்த புள்ள மனசுல இருந்தத மரியாதை தானேப்பா கேட்டுச்சு, அதுக்கு எதுவுமே சொல்லாம வந்துட்டீங்களேன்னு மெதுவா கேட்குறாரு செந்தில். ஏண்டா உனக்கு என்ன பிரச்சனை அதுல அப்படின்னு பாண்டியன் கேட்க. ஆமா இல்லைன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கணும்ல மச்சான், நீங்க பாட்டுக்கு எதுவுமே பேசாம வந்துட்டீங்க, எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்து சண்டைன்னு நிப்பாங்க எங்க அண்ணனுங்க, ஆனா அந்த மாதிரி ஆயுதத்தை எதையுமே கையில எடுக்காம எப்படி பேசிச்சு பாத்தீங்களா ராஜி, மரியாதையா பணிவா பண்பா அப்படியே மணிமணியால பேசிச்சு,
அந்த புள்ளைக்கு நீங்க ஒரு பதில் சொல்லணும்ல மச்சான் அப்படின்னு பழனி கேட்க, ஏண்டா எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு 2 பேரும் வளர்ந்துட்டீங்களோ அப்படின்னு பாண்டியன் கேட்க, செந்தில் ஒரு மாதிரியா பாக்குறாரு. இல்ல புத்தியெல்லாம் சொல்ல வரலன்னு பழனி நெளிய, அப்புறம் அப்படின்னு முறைக்கிறாரு பாண்டியன். எதுக்கு வம்புன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிற பழனி, ஒண்ணு இல்ல மச்சான், ஒண்ணு இல்ல. உங்க வீடு உங்க மருமக, நீங்க பதில் சொல்லலாம், சொல்லாம கூட போகலாம். உங்களை யார் கேட்க முடியும் அப்படின்னு பழனி சொல்ல, ஒரு மாதிரியா தலையாட்டுறாரு பாண்டியன். ஓவரா பேசிட்டோமோ அப்படின்னு பழனி பயந்து போய் நிக்க, சிரிக்கிறாரு பாண்டியன். என்ன பாண்டியா சிரிக்கிறேன்னு பெரியவர் கேட்க, ஒண்ணும் இல்ல மாமா, காலையில அந்த புள்ள ராஜு பேசுனது ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதான் சிரிச்சிட்டு இருக்கேங்கிறாரு பாண்டியன். இதுல சிரிக்க என்ன மச்சான் இருக்கு அப்படின்னு பழனி வாயிருக்காம கேட்க, அந்த புள்ள ரொம்ப நல்ல புள்ளடா, அதுவும் இல்லாம ஒரு மாதிரி தன்மானமான புள்ளடா அது. இல்ல, இந்த வயசுல இவ்வளவு நிதானமா பேசுறதெல்லாம் அதெல்லாம் பெரிய விஷயம்டா. அதுவும் சொல்ல வந்த விஷயத்த நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி எவ்வளவு தெளிவா சொன்னுச்சு பாத்தியா? அதை கேட்டு நானே ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டேன்டா. நம்ம வீட்டு பிள்ளை சொல்லாம கொள்ளாம வேலைக்கு போயிருக்கு, அந்த விஷயத்த நமக்கு ஆகாதவன் வந்து எங்ககிட்ட சொன்ன உடனே நான் உடனே கொந்தளிச்சிட்டேன். அதுவும் இல்லாம கோவத்துல அந்த பிள்ளைய திட்டிவிட்டேன். அந்த பிள்ளை அந்த விஷயத்த பத்தி பேசும்போது அதோட நியாயத்தெல்லாம் எனக்கு புரிய வச்சது. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குல்ல, அதை நான் பார்க்காம விட்டுட்டேன். அப்புறம் ஒரு விஷயம்டா, நம்ம ராஜியும் சரி மீனவும் சரி யாரு என்னன்னு பார்க்காம பட்டுன்னு பேசிடுவாங்கதான். ஆனா அவங்க 2 பேர் மனசுல என் கல்லங்கப்படமே கிடையாதுடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நம்ப முடியாம பழனியும் செந்திலும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏய், மனசுல கல்லங்கப்படம் இல்லாதவங்களால தாண்டா இப்படி பேச முடியும். நல்ல பிள்ளைங்கடா 2 பேரும், அதுவும் இல்லாம நல்ல தைரியமான பிள்ளைங்க, அன்பான பிள்ளைங்கடா 2 பேரும். நிஜமாவே மீனாவோட அப்பா அம்மா எல்லாம் அந்த பிள்ளைய ரொம்ப நல்லபடியா வளர்த்துருக்காங்கடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதிசயித்து போய் வாயில கைய வச்சுட்டு பாத்துட்டு இருக்காரு பழனி. செந்தில் ரொம்ப பெருமையா பாக்குறாரு. மீனாவை அவங்க அம்மா அப்பா நல்லபடியா வளர்த்துருக்காங்க. ராஜி ஆனா நல்லபடியா வளர்க்கறதுக்கு உங்க அண்ணனுங்களுக்கெல்லாம் கடுகளவு கூட வாய்ப்பே இல்லடா. ராஜி அவங்க அம்மா வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க அம்மா குணம் அப்படியே இருக்கு. அம்பட்டு நல்ல பிள்ளையா இருக்குன்னு பாண்டியன் சொல்ல, அப்படி வாங்க வழிக்குன்னு தோலை குலுக்கிக்கிறாரு பழனி. ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்கடா அவங்க 2 பேரும்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கும் போதே அவருக்கு கால் வருது. சீனிவாசனே, உங்களை தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 100 ஆயுசுன்னு உங்களுக்கு. மறக்காம அந்த பணத்தை போட்டு விட்டுருங்கண்ணே. ஏடிஎம் மாதிரி என்ன நீங்கன்னு பாண்டியன் பேசிக்கிட்டே வெளியே போக, என்னப்பா பாண்டியன் அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சுட்டான்னு கேக்குறாரு பெரியவரு. அதான் சித்தப்பா எனக்கும் புரியல அப்படின்னு பழனி ஒரே பரவசமா சொல்ல, ஏன் மாம்சு அப்பா பேசினது கேட்டீங்களான்னு கேக்குறாரு செந்தில். நான் கேட்டேன், இப்ப நீ எதுக்கு கேக்குறேன்னு பழனி கேக்குறாரு. இல்ல, நான் கூட மீனாவை பத்தி தப்பா பேசுவாரோ பிடிக்காதோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பார்த்தா மீனாவை அம்பிட்டு உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு செந்தில் சொல்ல, எனக்கு அதுல சந்தோஷம் தாண்டா. ஆனா டியூஷன் விஷயத்துல அவர் என்ன முடிவெடுத்திருக்காருன்னு சொல்லவே இல்லையே. அவர் பாட்டுக்கு போயிட்டாரு இல்லன்னு பழனி சொல்ல, ஆமா இல்லைங்கிறாரு செந்தில். பாண்டியன் பாராட்டுவான், எல்லாம் சொல்லுவான், ஆனா டியூஷன் எடுக்க அனுமதி கொடுப்பான்லாம் எனக்கு தோணலைங்கிறாரு பெரியவரு. நீ என்ன மாப்பிள்ள சொல்றேன்னு பழனி செந்தில் கிட்ட கேட்க, தெரியல மாமா அப்படிங்கிறாரு செந்தில். அது சரி, இவரை நம்பவே முடியாதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிற பழனி என்ன சொல்ல போறாரோ தெரியலன்னு யோசிக்கிற செந்தில் இதோட அப்படியே நிக்குது. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.